கரூர் மாவட்டம் நொய்யல் பகுதியில் தொடங்கி பெட்டவாய்த்தளை வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆறு பாய்கிறது. ஆற்றிலிருந்து 86 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் தவுட்டுப்பாளையம், கடம்பன்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி அதிக ஆழத்துக்கு மணல் அள்ளப்பட்டதால் 10 மணல் குவாரிகளை மூடுமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. ஆனாலும் தொடர்ந்து மணல் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடம்பன்குறிச்சியிலிருந்து கடம்பன்குறிச்சி மணல் குவாரி மணல் அள்ளக்கூடாது என்று 4 மாதங்களுக்கு முன்பு ஜனவரி மாதமே அரசு தடை விதித்திருக்கிறது. ஆனால் கடம்பன்குறிச்சியிலிருந்து தோட்டக்குறிச்சி வரை இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் இன்று காலை கூட கிழக்கு தவுட்டுப்பாளையத்தில் 7 பொக்லைன் இயந்திரங்கள் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதற்கான அனுமதிக்கப்பட்ட இடத்தை தள்ளி மணலை அள்ளி கொண்டிருக்கிறது. கடம்பன்குறிச்சியில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் மட்டுமே மணல் அள்ள வேண்டுமென்ற விதிமுறையை மீறி இரவு பகல் பாராமல் மணல் அள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனுமதிக்கப்பட்ட அது கொடிகட்டி அடையாளமிட்டப்பட்ட இடத்தில் அள்ளலாம் என்று இங்கே அடையாளப்படுத்தப்பட்ட இடம் என்பது 24 ஹெக்டேர் தோட்டக்குறிச்சியிலும் 48 ஹெக்டேர் மாயனூரிலும் உள்ளது. ஆனால் ஆற்றினுடைய 45 கிலோமீட்டர் தூரத்தில் குறிப்பாக கோம்பு அங்கே நொய்யல் தொடங்கி இங்கே தோட்டக்குறிச்சி வரை மட்டும்தான் மணல் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அள்ளப்படாமல் இருக்கிறது. அதிலிருந்து 35 கிலோமீட்டர் பெட்டவாய் தலைவர் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சட்டவிரோதமான இடங்களில் சட்டவிரோதமான முறைகளில் மணல் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓரிடத்தில் மணல் அள்ளப்பட்டால் மீண்டும் அந்த இடத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணல் அள்ள வேண்டும் என்பது அரசு விதி. ஆனால் மணல் அள்ளப்பட்ட பகுதியிலேயே மீண்டும் அள்ள அனுமதி வழங்கப்பட்டு 20 முதல் 30 அடி ஆழம் வரை மணல் அள்ளப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இப்போ சமீபத்தில் எங்கள் ஊரை ஒட்டி இருக்கிற எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட போர்கள் போட்டிருக்காங்க. இங்கே போர் போட்டதில் 300 அடிக்கு கீழே நிறையா போர் போட்டிருக்காங்க. இதுலேயே ஒரு சில இடத்துல தண்ணி எதுவுமே வரல. இந்த மணல் எடுக்க என்ன ஆகுதுன்னா தண்ணி பூராமே கீழ்மட்டத்துக்கு போயிடுச்சுங்க. இங்கேருந்து குடிநீர் திட்டத்துக்காக பல திட்டங்கள் போட்டு குடிநீர் ஆதாரம் பல இதில் போயிட்டுருக்குங்க. மரவாபாளையம், இங்கே புகழூர், இதுக்கு கிழக்கு மாயனூர், இப்படி படிப்படியாக எல்லா இடத்துலையும் தண்ணி இங்கேருந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. இப்போ இது எல்லாமே குடிநீர் ஒட்டு மொத்தமாக கீழே வறட்சியானனால தண்ணி போகாதனால உருவாயிருக்கு. மணல் கொள்ளை குறித்து புகார் தெரிவிப்பவர்களுக்கு கொலை மிரட்டல்களும் விடுக்கப்படுவதாக கூறியுள்ள பொதுமக்கள் விதிகளை மீறி காவிரி ஆற்றில் மணல் அள்ளுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கரூரிலிருந்து அருட்செல்வன் மற்றும் நந்தினி.